1950ஆம் ஆண்டு வெளியான சௌகர் தெலுங்கு படம் மூலம் நடிகையானவங்க தான் ஜானகி. அதுல இருந்து அவங்கள அனைவருமே சௌகர் ஜானகி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. 94 வயதான சௌகர் ஜானகி கர்நாடக மாநிலத்துல இருக்கும் பெங்களூர்ல வசிச்சுட்டு இருக்காங்க. அண்மையில அவங்க சென்னையில மகளுடன் வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிறுநீரக பிரச்சனைக்கு சிகிச்சை பெற்றுமே வந்தாங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படவே சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கிற மருத்துவமனையில அனுமதிக்கவுமே பட்டாங்க. நேற்றிரவு அவங்களுடைய உடல்நிலை சற்று மோசமானது. இதனையடுத்து அவங்களுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டது. 94 வயதுல செயற்கை சுவாசமா அப்படின்னு ரசிகர்களுமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. தீவிர சிகிச்சையில இருந்து வந்த சௌகர் ஜானகி அவர்கள் நேற்று மாலை அவங்களுடைய உயிர் பிரிந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. இன்று பொதுமக்களுடைய பார்வைக்காக ஜானகி அவர்களுடைய உடல் அவங்களுடைய இல்லத்துல வைக்கப்பட்டிருந்தது. ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. சற்று முன்னர் பாத்தீங்கன்னா அதிசருடைய மனைவியான ஷாலினி அவர்கள் கூட நேரில் சென்று அஞ்சலியை செலுத்திய நிலையில தற்போது பாத்தீங்கன்னா முதல்வருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் நேர்ல சென்று அஞ்சலியை செலுத்திருக்காங்க. இதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.